கைஸ் அங்கே பாருங்க. ஏய் யாரு மா, நீங்க தானா? ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அந்த தவளை சீக்கிரமா ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம் இருக்காங்கன்னு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அவங்களோட குழந்தை மேல் மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துருக்காங்க. அவங்க பொண்ணு இறந்த வழியிலே பக்கத்து வீட்டு குழந்தையும் எடுத்துட்டு என் குழந்தைன்னு வச்சுருக்காங்க. 2-3 டைம் அவங்கள சூசைட் பண்ணும்போது காப்பாற்ற பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் பண்ணும்போது காப்பாற்றுறதுக்கு யாருமே வரல. அந்த லேடி மர்மமான முறையில் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இறந்து கிடந்ததா சொல்லப்படுது. ஆரம்பிக்கலாமா? ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான கைவிடப்பட்ட நிலையில் இருக்க ஒரு ஒரு ரொம்பவே ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரி கைஸ். இது ஓப்பனாக சொன்னால் அதான் உண்மை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கடுக்கு வீடு மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு ரூம் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ். இது பார்க்க அப்படி தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக எனக்கு தெரில. ஸோ சீக்கிரமாக அந்த வீடியோவை நான் எடுத்துகிட்டு இந்த லொக்கேஷன் வந்து நான் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்காருன்னா சீக்கிரமாக இந்த லொக்கேஷன் எடுத்து நான் கிளம்புறேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெடி பண்ணி போட தான் கரெக்டாக நம்புகிறேன். ஸோ எஸ், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கு நான் மட்டும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் மேலும் மேலும் கோஸ்ட் ஹண்டிங் யூடியூப் நம்ம சேனலில் இவங்களாம் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் அவங்க சப்போர்ட்னா இது என்னால் ரன் பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே எஸ், வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. யாராவது இருக்கீங்களா கைஸ்? இங்கே வந்து ஒரு தனி ரூம் கைஸ். அப்புறம் பக்கத்தில் வந்து இன்னொரு ரூம் இருக்குது. சரி, பக்கத்தில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த தவளை சீக்கிரமாக ஃபஸ்ட்டு செக் பண்ணி எல்லாரும் இருக்காங்கன்னு. தளபதின்னு எழுதி வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? கேமரா தெரியுது. என்னமோ இருக்காங்க, தெரியல. தெரியுது. தட்டுங்களா உங்களுக்கு அது எழுதியிருக்காங்க, பேர் ஏதோ எழுதியிருக்காங்க. யாரு? என்னென்னமோ இருக்கீங்க, பார்த்தீங்களா தெரியும். இங்கே பாருங்கள், ரீசெண்டாக வச்ச மாதிரி தான் இருக்குது பாட்டிலில் பார்க்குறதுக்கு. மை காட், எனக்கு தெரிஞ்சு கைஸ் இந்த பில்டிங் வந்து யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வச்சுருப்பாங்களா, அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் முக்கால்வாசி பழைய காலத்து பொருள் மாதிரி தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக இந்த தலை வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலாம். பக்கத்தில் ஏரியாவில் குழந்தை கத்துற சவுண்ட் ஒன்று கேட்குது நல்லாவே. ஃபஸ்ட்டு ரூம் செக் பண்ணிடலாம்.
ஏய் கை சவுண்ட் கேட்குது. மை காட். ஏய் யாரு கைஸ்? திடீர்னு இப்போ எதுவும் சவுண்ட் கேட்குது. கேட்குதுங்களா உங்களுக்கு? கைஸ் திடீர்னு இப்போ சவுண்ட் எதாவது கேட்குது. என்னன்னு தெரியல. ஐயோ மை காட். உமைகாடு ஏதோ இங்கே இருக்குது. என்னென்னமோ இருக்குது கைஸ். இருந்தாலும் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே எதுவும் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே இன்ட்ரோ பேசலாம் ஃபஸ்ட்டு. இங்கே ரூம் ஓப்பன் தான் இருக்குது. யாராவது இருக்கீங்களா? கேட்குது, சவுண்டு கேட்குது மைல்டோட்டா. என்னது கம்பி வாழை ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்தில் சின்ன சின்ன பசங்க விளையாடுற சவுண்டில் எப்படியும் உங்களுக்கு கேட்க நம்புறேன். ஏன்னா இது அன்டைம் கூட இல்லை. ஒரு 10 மணி கிட்டது ஏதோ இப்படி தான் இருக்குது. சம்திங் சரியாக தெரில. ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஏரியாக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது கைஸ். இப்போ பார்த்த வீடியோ வந்து பக்கத்தில் இருக்க ரூமு. இப்போ நான் எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி இருக்குது இது பார்க்க. ஸோ முடிஞ்சாலும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு லொக்கேஷனோட போக நான் ட்ரை பண்ணுறேன். உமைகள் என்னென்னமோ இருக்குது கைஸ். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டே வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லா ரூமுமே காமிக்க முடியாது. ஸோ சீக்கிரமாக இருந்தாலும் வீடியோ நான் முடிச்சுட்டு உங்களுக்கு டே வீடியோ வந்து நான் கம்பல்சரி உங்களுக்கு வந்துடும் நினைக்கிறேன். இந்த வீடியோ போட்டுக்கப்புறம் சம்திங் தெரில. வீடியோ போட்டுக்கப்புறம் வந்துடும் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேய் கைஸ் குழந்தைல ஒரு சவுண்டு கேட்குது உங்களுக்கு? ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ரூம் இருக்குது. அங்கே என்னமோ இருக்குது கைஸ். அங்கே தெரியுதுங்க உங்களுக்கு? உமைகள் ரொம்பவே பெருசு பில்டிங் வேறு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் வந்து கைஸ் நான் தனியாக எடுக்கிறது கொஞ்சம் தப்பு தான். ஸோ யாருமே வரல. சீக்கிரமாக எடுத்து நான் கிளம்பலாம். ஏன்னா எனக்கு உண்மையுமே உடம்பு ரொம்பவே முடியல. எனக்கு ரொம்ப டயர்டு. ஏன்னா லாஸ்ட் நம்ம ஜின் கோட்டையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி அஃபோர்ட் பண்ணி தான் இருக்க இப்போ வரையும். அதனால் அது பெருசாக சொல்ல விரும்பல நான். ஏன்னா அதெல்லாம் பேசணும் வீடியோவே நான் பண்ண முடியும். ஏய் யாரு மேலே போகலாம். இப்போ லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் சேஃப்டிக்கு.
ஓ மை காட், இது இடிச்சிருக்காங்க தெரிஞ்சுங்க உங்களுக்கு. இன்னொரு ரூம் பார்த்துட்டு போயிடலாம். ஆளரா இருக்கீங்களாண்ணா? கைஸ் ஆள் இருந்தால் கூட எனக்கு தெரியாது. கைஸ் பாருங்க சவுண்ட் கேட்குது. ப்ளீஸ் இப்படி சவுண்டு பண்ணால் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் குழந்தைக்கோசரம் நீங்களும் இப்படி பண்ணது ரொம்பவே மிகப்பெரிய அது இதுதான் ஒரு கஷ்டமான விஷயந்தான் அது உங்களுக்கு நடந்தது. நீங்கள் எந்த ரூமில் இறந்தீங்க போனது கூட இப்போ எனக்கு தெரியாது. ப்ளீஸ் ஓ மை காட், இங்கே பாருங்கள். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ப்ளீஸ் இதுக்கு பதில் கொடுங்க. வண்டி 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 சொல்லு, வண்டி சொல்லு. லைட்டில் வச்சு சார்ஜ் இல்லை, முடிஞ்சளவுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போ. வவ்வால் ப்ளீஸ் இருந்தீங்கன்னா சவுண்டு போடுங்க. ஹலோ கைஸ், இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் வெளியிருந்து பார்க்கும்போதே ரொம்பவே ஒரு ஹாண்டடாக தான் இருந்துச்சு. உள்ளே வந்தது தான் ஒரு சம்பவம் வந்து அப்படியே திக் கைஸ் என்னன்னே தெரில. மைல்டு விட்ட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. என்னன்னு தெரில. யாரு கைஸ்? டோர் இப்போ தட்டான்னு சாத்துது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ வரும்போது எப்படி இருந்துச்சு டோரு? யாருமே இல்லை. கைஸ் யாருமே இல்லை. இப்போ பார்த்தீங்களா கேமரா கேப்சர் ஆச்சுன்னு தெரியல. டோர் தான் சாத்துன மாதிரி இருந்துச்சு. ஆனால் சவுண்டுக்கு ஆனால் உணர்ச்சி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு சாதிச்சா தான் டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏய் யாரு? இப்போ மேலே போகலாம். லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மேபி ஆள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் நான் சத்தம் போட்டு யாரும் வரலன்னா மேபி இருக்கலாம், இல்லை எல்லாம் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓ மை காட், ஏதோ எரிச்சுட்ருக்காங்க. இங்கே தான் ஏதோ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அதான் 3 ஃப்ளோர் தான். சவுண்டு இப்போ கேட்டுகிட்டே இருக்கு. மைண்டுட்டா டோர் ஓப்பன் பண்ணலாம்.
கைஸ் இங்கே ஏதோ கெமிக்கல் ஸ்மெல்லு மாதிரி இருக்குது, சரியா எனக்கு தெரில, ஆனால் அப்படி தான் இருக்குது. ப்ளீஸ் யாராக இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க, ரொம்ப வயலண்ட் ஆகாதீங்க, உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நான் பண்ண வரல, அதை புரிஞ்சுக்கிட்டு. ஓ மை காட், இங்கே பாருங்கள் போட்டில் இருக்குது. யாரும் இருக்க மாதிரி இருக்காங்க, எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. ஓப்பன் பண்ணவே முடியாதாட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ண முடியல, கல் ஏதோ இருக்குது அது உள்ளே, தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதுங்களா உள்ள ஏதோ கல் மாதிரி ஏதோ இருக்குது, கேமரா கூட இங்கே விட முடியாது. யாராவது உள்ளே இருந்தால் தான் அப்படி பண்ண முடியும். ஹலோ, முடியல வயசு இது. ஸோ இந்த ரூமில் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பலாம், ஏன்னா இருந்தாலும் எனக்கு சேஃப் இல்லை. ஏன்னா எந்த ரூம்லேயும் யார் வேணால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா ரூம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த தாளை பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு வச்சுக்க ஒரு மாதிரி இதாக யூஸ் பண்ணுவாங்களா கைஸ், ஒரு தப்பாக யூஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி கூட இருக்குது, பார்த்துட்டு அப்படி தான் தெரியுது. ஸோ முடிஞ்சாலும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகலாம். என்னன்னு தெரியல, கண்ணு ஒரு மாதிரி லைட்டு பட்டுகிட்டே இருக்காங்க, எரியுது கண், என்னன்னு தெரியல கைஸ். அங்கே பாருங்கள், என்னது இது கைஸ், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் என்னன்னு தெரில, மொபைல் வந்து சாரி கேமரா வந்து ஓவர், அப்படியே கேமரா ரொம்பவே ஷேக்கிங் ஆகுது. யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ் முன்னாடி வாங்க. மொபைல் சவுண்ட் கேட்குது, தெரியும் நம்பர். சவுண்ட் கேட்குது, இப்போ கிளியராகவே கேட்குது, நல்லாவே கேட்குது சவுண்டெல்லாம். சின்ன பசங்க கத்துற சவுண்டோட ஹெவியாக கேட்குது, அது மட்டும் தான் கேட்குது. மற்றபடி வேறு ஏதாவது ஒரு சவுண்டு பேரநார்மல் ஆக்டிவிட்டி. இந்த பசங்க என்னன்னு தெரில, நைட் டைம் கூட விளையாடிட்டு இருக்காங்க வெளியே, என்னன்னு தெரில, ஏரியா வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் லைட் கம்மி பண்ணி எடுத்தால் தான் எனக்கு நல்லது. ஏன்னா இந்த தாவலை பார்த்தீங்கன்னா ஏரியானால மேபி என்னை தப்பாக பிடிச்சி கூட ஏதாவது பண்ணலாம். என்ன குழந்தை ஒரு சவுண்டோட ஹெவியாக கேட்குது, எனக்கு கேட்குது அவங்களுக்கு குழந்தை ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு, ஹெவியாக கேட்குது. பசங்க கத்துற சவுண்டு அண்டு இதில் வர இந்த சவுண்டு வர மிக்ஸாகி கேட்குதா இல்லை இதுதான் தனியாக கேட்குதான்னு எனக்கு தெரில.
ப்ளீஸ் யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடி வரலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கேன், மற்ற எந்த நோக்கமும் இல்லை எங்களுக்கு. ப்ளீஸ் அதை புரிஞ்சுட்டு முன்னாடி வாங்க. என்னையா நடக்குது இங்கே? எப்படி நடக்குது ஆக்டிவிட்டி கைஸ்? ஒரு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி இந்த டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பில்டிங்கு தனியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ மார்னிங் வீடியோ இருக்கும், மார்னிங் வீடியோ வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக பிக்கில் இறங்கலாம். பாருங்கள், ஏதோ தொடப்பம் மாதிரி இருக்குது கைஸ். இந்த தொடப்பம் இப்போ நான் வரமும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி தெரியல. லாஸ்ட்டாக அந்த ரூம் மட்டும் பார்த்துட்டு போயிடல, என்னன்னு தெரில. இந்த ரூமில் வந்து வந்தாலே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு அண்ட் அது இல்லாமல் ஒரு எல்லா ரூமுமே ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது. இந்த ரூம் மட்டும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கூலிங்காக ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில அது. ஓகே அப்படியே போகலாம் ரூமில். என்னன்னு தெரில, மைல்டு விட்டால் சவுண்டு கேட்டுகிட்டு இருக்குது. ப்ளீஸ் யாராவது இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க. உங்களை பார்க்கறதுக்கோசம் தான் ரொம்ப தூரம் நான் வந்திருக்கேன், உங்களை தேடி உங்கள் குழந்தைய தேடி. ப்ளீஸ் இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க. ஹலோ ஏஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த ரூம் தான் லைட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா எந்த ரூமே இல்லாத ஒரு பயமும், ஒரு இந்த ரூம்குள்ளே வந்து டக்குன்னு வேர்வெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னன்னு தெரில, அது கிளைமேட் சேஞ்சா இல்லை அப்படி தானான்னு தெரில. பார்க்கலாம், கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணலாம் முன்னாடி. கொஞ்சம் என்ன பண்ணுறதே தெரில. ஏன் மாதிரி இருந்துச்சு பாரு. இங்கே என்னமோ நடக்குது, என்னன்னு தெரில. ஹலோ ப்ளீஸ் யாராவது முன்னாடி வாங்க. அங்க பாருங்க. டேய் யாரு மா? நீங்க தானா மா? ஹலோ மா? நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு என் முன்னாடி வந்தீங்க. இப்போ நான் ரூம்குள்ளே வரேன், என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நம்பிக்கையில் நான் வரேன். எங்கேமா போயிட்டீங்க? இந்த ரூமுக்குள்ளே இருக்கீங்களா? கைஸ் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு இப்போ வந்தாங்க. மா நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஹலோ பேச மாட்டீங்களா என்கிட்ட? உங்களை பார்க்குறதுக்கோசம் தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் அதை புரிஞ்சுட்டு என்ன பேச ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி வந்து நீங்களா இல்லை வேறு ஏதோன்னு எனக்கு தெரில. ஸோ நீங்கள் முன்னாடி வந்தீங்க, எனக்கு அதே போதும். நான் இப்போ இந்த இடத்த விட்டு இப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் வந்து என் முன்னாடி வந்து ஒரு ரீசனுக்கோசரம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நான் ஏதாவது வாங்கிட்டு வர ட்ரை பண்ணுறேன். நான் மட்டும் வரமாட்டேன், அடுத்த டைம் யாராவது இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு வரேன். சரி இப்போ கிளம்புறேன். எங்கே இருந்தாலும் பாப்பி நம்புறேன். பாய். வயலண்ட் ஆகாதீங்க, நான் கிளம்புறேன் ப்ளீஸ். நாய் குலைக்க சவுண்டு. கீழே கிளம்புறேன். ஜெஸ் இங்கே பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. தெரிஞ்சு பசங்க யாராவது பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள். ஓகே வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏரியா வேறு இருக்குது. ஸோ நான் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நான் தோணுச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப். பை.